மதுரை பக்கம் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து வீட்டு சமையல் மேல இருந்த ஆர்வத்தால வயிற்று பழப்புக்காகன்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு பெண்மணியோட கதை இது. 18 வயசுல கல்யாணம். கையில இருந்த கொஞ்சம் காசை வச்சு ஹாட் சிப்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகி மார்ஜின் ஃப்ரீ சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்ச அந்த டைம்ல ஒரு பெரிய செட்பேக். 2012ல அவங்களோட கார், சூப்பர் மார்க்கெட், சேர்த்து வச்ச நகைன்னு எல்லாமே திருடு போயிடுச்சு. ஒரு தடவை 2 தடவை இல்ல, மொத்தமா 8 தடவை திருட்டு நடந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல பேங்க்ல லோன்னு மொத்தமா உழைஞ்சு போயிட்டாங்க. இதோட உச்சமா அவங்க ஹாஸ்பிட்டல்ல பெட் ரிட்டனாவும் ஆயிட்டாங்க. மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிச்ச அவங்க இன்னைக்கு 140 எம்ப்ளாயிஸோட ஒரு பெரிய ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜேர்னில அவங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம், ஒரு ஆண்டர்பிரினர் லைஃப்ல எப்பவும் ஏதாச்சும் ஒன்ன கத்துக்கிட்டே இருக்கணும். அது எந்த ஸ்டேஜா இருந்தாலும் சரி. டெக்னாலஜியையும் அடாப்டேஷன்ஸையும் மட்டுமே நம்பி இன்னைக்கு அவங்களோட பிசினஸ ஒரு குளோபல் பிராண்டா மாத்தி காட்டியிருக்காங்க. இவங்க தான் இளவரசி ஜெயகாந்த் அண்ட் இவங்களோட பிசினஸ் தான் அஸ்வதி ஹாட் சிப்ஸ். இந்த மாதிரி இன்னும் வேற எந்த பிசினஸ் பர்சன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்கள பத்தி நான் சொல்றேன்.